அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட கதை பார்க்க போறோம்னா, இருமுடி. இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஆந்திரால ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட பேர் வந்து ஆத்தூர். அந்த ஊர் எல்லைக்குள்ள வர ஒரு வண்டி வந்து ஹாரன் அடிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வரமடிச்சு வந்து சொல்றாரு. "என் அண்ணனோட பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல வந்து ஒரு லாரிக்காரன் வேணும்னே ஆட்டோ அடிச்சுட்டு வரேன். அவ்வளோதான். ஆட்டோலேருந்து இறங்கி வர நம்ம ஹீரோ, அந்த லாரி டிரைவரை வந்து பிடிச்சி பொல பொலன்னு பொழக்குறாரு. அந்த ஹீரோ யாருன்னு இல்ல. அந்த ஹீரோ தான் நம்மளோட படத்தோட ஹீரோ. வந்து என்ன பண்றாருன்னா வந்து, இப்படி வந்து அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து படம் ஃப்ளாஷ்பேக்குள்ள வந்து போகுது. ஆத்தூர் தான் பக்கத்து டவுன்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அங்க 10வது படிக்கிற வந்து ஒரு பொண்ண வந்து ஒரு லேடி டீச்சர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, எல்லாரும் முன்னாடியே வந்து வெயில்ல வந்து முட்டி போட வச்சு, ஸ்கூல்ல ஸ்கேலாலே அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம வந்து அந்த பொண்ணு வந்து கிளாஸ் ரூம்லயே வந்து தூக்கு மாட்டி வந்து இறந்து போயிடுது. இதனால வந்து அந்த டீச்சர் வந்து சஸ்பெண்ட் ஆகுறாங்க. அப்படியே வந்து கட் பண்ணா வந்து ஆத்தூர் கிராமத்த வந்து காட்டுறாங்க. ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் வந்து தான் சொந்த பொண்ணு மாதிரி வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் வந்து நம்ம ஹீரோ. அவரோட மனைவி வந்து காவேரி. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் வந்து குழந்தை இல்ல இவங்களுக்கு. ஊரே வந்து இவங்கள வந்து அசிங்கமா வந்து பேசிட்டு இருக்கு. அப்ப அந்த சமயத்துல தான் ஊர்ல வந்து சபரிமலைக்கு மாலை போடுற குருசாமிய வந்து பார்க்குறாங்க. அவர் அறிவுரைப்படி என்ன பண்ணா வந்து, நம்ம ஹீரோ வந்து ஐயப்பனுக்கு 41 நாள் மாலை போட்டு வந்து விரதம் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குது. ஐயப்பன் அருள்னால தான் வந்து தனக்கு பெண் குழந்தை பொறந்துச்சுன்னு சொல்லிட்டு, மணிகண்டான்னு சொல்லி ஐயப்பன பேரே வச்சு சீராட்டி வளர்க்குறாரு. மகளும், அப்பாவும் வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நாள் முழுக்க ஊர்ல என்ன நடந்தாலும் அப்பா கிட்ட வந்து ஓடி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து முழுக்க முழுக்க குடிச்சிட்டு இருந்தாங்க வந்து, அந்த வருஷத்துல 40 நாள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுடுறாரு. அ தனக்கு பெண் குழந்தை பொறந்தனால வந்து. அந்த இத மட்டும் சரக்கு எதுவுமே வந்து குடிக்க மாட்டாரு. ஒரு நாள் வந்து மலைக்கு போயிட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து பக்கத்து ஊரு கபடி போட்டு நம்ம ஊரு பொண்ணுங்கள வந்து அ ரங்கைங்கிற பொறுக்கி பையன் வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு மகள் மணிகண்டன் வந்து சொல்றாரு. அத கேட்டோனே வந்து கோவத்துல போன ஹீரோ, அந்த ஊருக்கு போய் வந்து அவங்க அப்பா கண்ணெதிரே முன்னாடி ரங்கையன வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி போட்டு, அவன வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வராரு. ஆனா குருசாமி இவரு வழிபடுறார்ல குருசாமி ஐயப்பர். அவர் வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்டா அவருக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பயந்து அவரு. ஆத்தூர்ல பஸ் வசதி இல்லாதனால பக்கத்து ஒரு டவுனுக்கு வந்து சைக்கிள்ல தான் போவாங்க. போற வழியில வந்து கஞ்சா குடிக்கிற பசங்க வந்து குருசாமியோட பொண்ணுகிட்ட வந்து வம்பிழுக்குறாங்க. ஆனா வந்து குருசாமி வந்து யார்ட்டயும் சொல்லாம வந்து மறைச்சுறாரு. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வர, அந்த கஞ்சா கும்மாட வந்து தலைகீழா தொங்க விட்டு பொளந்து கட்டுறாரு. இதுக்கப்புறம் வந்து ஊர்ல பஸ் வசதி வந்ததுக்கப்புறம் ஹீரோ தன் மகளுக்கு வந்து 6ஆம் வகுப்புல வந்து கொண்டு போய் வந்து சேர்க்குறாரு. அங்க வந்து சஸ்பெண்ட் ஆன வந்து அதே கொடூரமான லேடி டீச்சர் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி குடுக்குறாங்க ஸ்கூலுக்கு. அந்த சமயத்துல வந்து ஊர்ல வந்து சைலஜான்னு ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து திடீர்னு வந்து குளத்துல வந்து பணமா வந்து மிதக்கிறா. அவர் வந்து லவ் ஃபெயிலியர்னால தான் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி ஊரே வந்து நம்புது. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அடிச்சு தொங்க விட்ட ரங்கைய வந்து பழி வாங்குறதுக்காண்டி வந்து ஊருக்குள்ள வந்து வராங்க. ஆனா வந்து அன்னைக்கு நைட்டே வந்து காட்டு வழியா வந்து சாக்கு பையில வந்து ரங்கைய வந்து பணமா வந்து கிடக்குறான். ஹீரோ தான் வந்து கொன்னுட்டான் வந்து ஊரே வந்து நம்புது. ஆனா வந்து ஹீரோ சொல்றாரு வந்து நான் யாரையும் வந்து கொல்லல. நான் அவன வெட்ட போனேன். ஆனா அதுக்குள்ள எவனோ அவன கொன்னுட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவோட அப்பா மணிகண்டன் வந்து சொல்றாரு வந்து, "அப்பா நீ குடிக்கிறனால தான் வந்து உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. நீ இனிமே குடிக்காத, குடிய நிறுத்து" அப்படின்னு வந்து சொல்றாங்க. மகளோட இந்த பேச்ச கேட்டோனே வந்து ஹீரோ வந்து, "இனிமே என் பொண்ணு க்காக வந்து நான் குடிக்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு. ஹீரோ மீண்டும் வந்து 41 நாள் வந்து கடுமையா வந்து விரதத்தோட வந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போடுறாரு. அந்த சமயத்துல பள்ளியில வந்து டாப்பரா இருக்க குருசாமியோட பொண்ணு காயத்ரியும், இன்னொரு கூட படிக்கிற பொண்ணும் வந்து அந்த லேடி டீச்சர்ட்ட வந்து ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற பேர வந்து வீட்டுக்கு வந்து வர வைக்கிறாங்க. அதுல அனுஷியா பயந்து போய் வந்து ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு நின்னுடுறா. காயத்ரி மட்டும் தனியா வந்து டீச்சர் வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க அந்த டீச்சர் காயத்ரிய மிரட்டி ஏதோ தவறான காரியத்த வந்து ஈடு பண்ண வைக்கிறாங்க. அதனால வந்து ஒரு நாள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு திரும்பும்போது காயத்ரி திடீர்னு வந்து காணாம போயிடுறா. ஊரே வந்து சேர்ந்து தேடுது. டேம் பக்கத்தில ஒரு பொண்ணோட பாடி வந்து கிடைக்குது. உடனே குருசாமி பதறி போய் ஓடி போய் வந்து பார்க்குறாரு. அங்க இறந்து கிடப்பது வந்து குருசாமியோட பொண்ணு கிடையாது. நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் வந்து. மொத்த ஊரே வந்து உறைஞ்சு போயிட்டுருக்கு. தான் மகளோட உடல கூட பார்க்க முடியாம வந்து அதிர்ச்சியில வந்து உறைஞ்சு போறாரு ஹீரோ. என் பொண்ணு சாகல, அவ தூங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லி அப்படின்னு வந்து மனநிலைக்கு வந்து சுத்துறாரு. மாலைய வந்து கடந்ததுக்கப்புறம் வந்து தான் மகளோட சாவுக்கு காரணமானவங்கள தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வந்து தான் பொண்ணோட வந்து ரிப்பேர் ஆன ஃபோன் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அதில ஒரு வாய்ஸ் மெயில் வந்து வந்திருக்கு இவருக்கு WhatsAppல. அப்பா குருசாமி அங்கிள் தான் வந்து என்ன வந்து கொல்ல வராரு. என்ன பயமா இருக்கு. என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுத குரல்ல வந்து அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கும்.
உடனே குருசாமியை வந்து தனியாக வந்து டேம் பக்கம் வர வச்சு இந்த ஹீரோ கேட்கும்போது தான் வந்து அந்த அந்த சீரியஸான ட்விஸ்ட் வந்து வருது. அந்த ஊரோட எம்எல்ஏ தான் வந்து இந்த அனைத்து அக்கிரமங்களுக்கு மூல காரணம். ஸ்பெஷல் கிளாஸுங்கிற பேரில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வரவழைச்சு அவங்கள வந்து வாழ்க்கையை வந்து நாசமாக்குறது தான் அவனோட வேலை. எதிர்த்து பேசும் குழந்தைங்கள வந்து கொன்று வந்து தூக்கிட்டு தொங்க விடுறதும் ரங்கையா கொண்டது மாதிரியும் வந்து பண்ணிடுவாங்க. காயத்ரியை வந்து எம்எல்ஏ சீரழிக்க முயன்றதை வந்து ஹீரோவோட பொண்ணு வந்து பார்த்துடுறா. உண்மை தெரிஞ்சு வெளியே தெரிஞ்சிடும் என்பதனால குருசாமியோட பொண்ணை வீடியோவை வச்சு மிரட்டி குருசாமியை கையிலேயே வந்து ஹீரோவோட மகளை வந்து கழுத்தை நெரிச்சு கொள்ள வச்சுருக்கான் அந்த எம்எல்ஏ. உண்மை அறிஞ்ச ஹீரோ வந்து என் பொண்ணை என் பொண்ணு மாதிரி பார்க்காம கொண்டுட்டீங்கன்னு சொல்லி குருசாமியை வந்து அதே இடத்த வந்து கழுத்தை நெரிச்சு வந்து கொள்கிறாரு. அடுத்து பாதிக்கப்பட்ட பழனிசாமிகளை வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் வந்து எம்எல்ஏ மட்டும் அந்த டீச்சர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. சிறுமிகளோட பயத்தை வந்து போக்க அந்த எம்எல்ஏ வந்து அந்த சிறுமியை வச்சே வந்து வெளுத்து வாங்க வைக்கிறாரு. கடைசியில் வந்து எம்எல்ஏ தலையிலேயே வந்து ஒரு சிவா வந்து காவு கொடுக்குறாரு. அந்த துரோக ரெடி டீச்சரையும் வந்து தூக்கில் தொங்க விட்ற மாதிரி தொங்க விட்டுறாரு. தான் மகளோட காரணமான எல்லாரையும் வந்து அழிச்சிட்டு மகளோட உயிருக்கு உடலுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் செஞ்சுட்டு முடிக்கிறாரு ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த ஊருக்கு குருசாமியாக வந்து மாறிடுறாரு. அவரை தேடி வந்து ஒரு குடும்பம் வருது. சாமி, நீங்கள் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு மணிகண்டான்னு பேர் வச்சுருக்கோம், நீங்கள் தான் அவருக்கு வந்து மாலை போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சிறிய குழந்தை வந்து ஹீரோவை பார்த்து வந்து, அப்பா நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல, சாமிக்கிட்ட தான் போயிருக்கேன், சீக்கிரமே வந்து உங்கள் மகளை வந்து திரும்ப பாருவேன் அப்படின்னு வந்து கேட்டேன். ஹீரோ கண்ணீரோட அந்த பாப்பாவுக்கு வந்து இருமுடி கட்டி அனுப்பி வைக்கிறார். இதோட இந்த படத்தோட முடிவு வந்து முடியுது. பெண் பிள்ளைங்களை வந்து தைரியமாக வளர்க்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாகுவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் இந்த இருமுடி படம் வந்து உண்மையிலே வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு படம் பார்த்துன்னா பார்த்துட்டு கதை சொல்லுங்கள். நன்றி.